ஸ்கிரீன் வந்துடும். செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று, இன்னொரு ஆப்ஷன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சும் பார்க்கலாம், இல்ல ஆதார் நம்பர் வச்சும் பார்க்கலாம். உங்க விருப்பம், நீங்க எதை வச்சு வேணா பாருங்க. நான் இப்போ 2த்துலயுமே எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த வெப்சைட் வந்துட்டு ஆதார் நம்பர், நான் என்னோட ஆதார் நம்பர் போட்டுக்கிறேன். நீங்க உங்க நம்பர் போட்டு செக்னு கொடுங்க. உங்க ஆதார் நம்பர் போட்டு செக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி அதுக்கான ஸ்டேட்டஸ் வரும். ஸோ செக் பண்ணிட்டு இருக்கு. நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட் ஐடி கார்டில் ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சென்ட்ரல் ஐடி நான் சொன்னால அதே மாதிரி சென்ட்ரல் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி ஃபார்மர்ஸ் நேமு, என்ன டேட்ல என்ரோல் பண்ணாங்க, எப்போ ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு, அப்ரூவல் ரீசன், ரிஜெக்ட் ரீசன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சூழல்ல பிப்ரவரி 19 அன்னைக்கு நான் வந்து மார்னிங் 10-12 அப்போ அப்ரூவல் இது ரிப்போர்ட் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எனக்கு அப்ரூவல் எப்போ பண்ணாங்கன்னா பிப்ரவரி 21 அன்னைக்கு 3:01 PM ஒரு 3 மணிக்கா அப்ரூவல் பண்ணிடுச்சு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா. ஸோ எனக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அதனால அப்ரூவலுக்கான ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ அப்ரூவல் பை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஜெக்ட், ஒருவேளை உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்ட்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்க ரிஜெக்ட் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசனை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நான் மேக் பண்ணி போடுறேன்.